ஸ்பைடர்மேன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரக்டர். ஏன்னா அந்த படத்தெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மார்வலை பார்க்காம இருக்கிறவங்க கூட ஸ்பைடர்மேனை பார்த்துருப்பான். ஸ்பைடர்மேன் படமே பார்க்காம இருக்கிறவன் ஸ்பைடர்மேனோட உருவத்தையாவது பார்த்துருப்பான். ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்பைடர்மேன் வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்திலலாம் வந்து சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக ஓடிச்சா இல்லை தமிழ்நாட்டில் அதிகமாக ஓடிச்சானா தெரியல. மிஞ்சி மிஞ்சி படம் அனகொண்டா படம் ஓடும், இல்லைனா வந்து டைனோசர் படம் ஓடும், இல்லைனா பேய் படம் ஓடும். ஸோ இந்த மாதிரி தான் ஹாலிவுட் படம் ஓடி இருந்த டைமில் ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபர்ஸ்ட் இறங்கி அடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தான். நம்ம சாம் ரெமி, டாபி மெகர்ஸோ அவங்களோட குரூப் ஆஃப் ஒர்க்கில் வந்த படம் தான் அது. பார்த்து ஸ்பைடர்மேனை தான் வந்து நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா வந்து அந்த கேரக்டரை வந்து சிமிலராக நம்மளோட ஈக்குவலாக தராசு தட்டில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஓ இவரும் ஆரங்க வரையா, நானும் ஆரங்க வரேன் தான். இவர் ஃபேமிலியில் ஃபினான்ஷியல், என் ஃபேமிலியும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இவனுக்கு பொண்ணுங்கிட்ட பேசுறது அதே தானே எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசுறதுன்னு சொல்லும்போது ஸோ எல்லா பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து நம்மளோட அப்படியே டைப் ஆகிட்டாவே ஒரு கிளி பரோட்டா மாதிரி இருக்காரு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ஸ்பைடர்மேன்லேயே பார்த்த ஒரு டார்க் சைடுங்க. 10 நிமிஷம் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். யூடியூப்ல வந்து அந்த லோகஸ்ட் கார்டன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேன் மேடு ஷார்ட் ஃபிலிம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க போல. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமை ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கலான்னு இருக்கும்போது இது வந்து ஒரு ஹாரர் ஷார்ட் ஃபிலிம், இது வந்து நாங்கள் ஒரு ஹாரராக தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் அவங்க டீசர் விடும் போது என்னடா ஹாரர் ஷார்ட் ஃபிலிம்ன்றாங்க. சரி ஏதோ ஸ்பைடர்மேன் வந்து சம்திங் ஒரு சாம் ரெமியில காட்டினா அதை விட டார்க்காக காட்டுவாங்களா, ஒரு மாதிரி ஹாரராக காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் வந்து உனக்கு இது வரைக்கும் ஜென்மதும் கடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கிரிப்பியாக எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேனை பற்றி ஏதோ பேசணும்னு நினச்சேன். சரி இவனே ஏதோ 3 மணி நேரம் முன்னாடி தான் விட்டான், சரி விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்றேன். ஷார்ட் ஃபிலிம் ஓப்பனிங் ஆரம்பிச்சோன்னா பீட்டர் பார்க்கர் வந்து அந்த எக்ஸிபிஷனாக போகிறாரு. அங்கே ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்லாம் சொல்லிட்டு ஸ்பைடர்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்பைடர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வேணும்னே வந்து என்ன பண்ணுது, பீட்டரோட கையில் இறங்கிடுது. ஸோ ஒரே கடி தான் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரோட எல்லா இதுவும் பீட்டர் உடம்புல போயிடுது. இப்படி உடனே கடி வாங்கின பீட்டர் பார்க்கருக்கு வந்து உடம்புல சில அசதிகள் ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறார். ஆட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒருத்தன் கார்ல இருந்து ஆர்ன் அடிக்கும் போது தள்ளாடி கீழே விழுறாரு. அப்படி தள்ளாடி விழும் போது அவர்கிட்ட ரே மச்சான் தள்ளாடி விட்டான்டா, இவன்கிட்ட இருந்து பர்ஸ் ஆட்டே பண்ணா, வாலெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 திருட்டு பசங்க வராங்க. நம்ம என்ன நினைப்போம், ஆஹா ஸ்பைடர் பவர் வந்துருச்சுடா, இந்நேரத்துக்கு உங்களை அடிக்க போருண்டான்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. அவர் அப்படிதாங்க இல்லைங்க. பீட்டர் பார்க்கர் என்ன பண்றாரு, கையை பிடிச்சிடுறாரு. சரி கையை பிடிச்சா என்னடா ஆக போகுதுன்னு நினைப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல ஒன்று பார்த்துருப்போம். பீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாரு, தெரியாம ஒரு ஆப்ஜெக்ட் தொட்டுருவாரு, அது ஒரு கையை விட்டு போவே போகுது. இப்படி பண்ணா பட்டுன்னு வந்துடும். ஆனா இந்த ஷார்ட் ஃபிலிம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த திருடன் கையை தொடும் போது அவர் பீட்டர் எடுக்கிறாரு. ஆனா எடுக்கும் போது என்னன்னா வில்லனோட கையில பாதி தோலோட சேர்ந்து வெளியே வருது. இதை பார்த்த பீட்டருக்கு ஒரு பயம், என்னடா இது இப்படி எனக்கு ஏதோ சம்திங் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோன்னா கையை காலெல்லாம் கழுவுறாரு. அப்படி கையை காலை கழுவும் போது கூட அவர் வைக்கிற எல்லா பொருளும் ஒட்டினே இருக்கு. அவரோட கட்சி போட்டுது, துடைக்கலாம் நினைச்ச துண்டு ஓட்டுது, கைட்லாம் நினைச்ச ஜாக்கெட் ஓட்டுது. சரி அசதியா சொல்லிட்டு வடிவேல் மாதிரி செவுத்துல சாயும் போது பார்த்தா செவரும் ஒட்டிக்குது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடிஞ்சது. செவுத்துல இருந்து எப்படா ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக் ஃபிளிப் அடிக்கிற மாதிரி போறாரு. ஒரு மாற்றம் அடிக்கல, அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டைலோட அந்த வால்ல போய் நிக்கிறாரு. அப்போ பீட்டருக்கு வந்து ஒரு சந்தோஷம், எப்படா நம்ம இப்படி பிடிக்கிறோம், எப்படி நம்ம இப்படி ஓட்டுறோம்னு சொல்லிட்டு. கிராலிங் பவர் தனக்கு போல இருக்குங்கிற பீட்டர் பார்க்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, மொட்டை மாடிக்கு போவானுங்க, கூடு கத்துவானுங்க, பறந்து பில்டிங் தாவாங்களா. அதே மாதிரி தான் இவரும், ஏன்னா அவரு மனுஷன்ல. ஸோ இந்த பீட்டர் பார்க்கர் என்ன பண்றாரு, சேம் அதே தான். மொட்டை மாடி மேலே ஏறுறாரு, தாவுறாரு. தனக்குள்ள இப்படி ஒரு பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னு சந்தோஷத்துல உட்காருறாரு. இதுக்கப்புறம் என்னங்க, கிரீன் காப்ளின் வருவான், கிரீன் காப்ளின் அடிப்பான். அப்புறம் சாண்ட்மேன் வருவான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஹாரியே மறுபடியும் கிரீன் காப்ளினா வருவான். குவென் ஜேன்ஸ் ஆவாங்க, மேரி ஜேன் இல்லைங்க, குவென் ஸ்டேசி ஆவாங்க. அப்படிலாம் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படிதான் இல்லை. ஒரு ஸ்பைடர்மேன் பவர் வந்து தனக்குள்ள வரும்போது நம்மளாம் என்ன ட்ரீம் பண்ணியிருப்போம், இதெல்லாம் நடக்கணும், கெட்டதை அழிக்கணும் கூட பரவாயில்ல, குரலி வித்தை காட்டியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படும் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லாம அடுத்த சீனே வந்து பீட்டர் பார்க்கருக்கு வந்து வாந்தியா வருது. அந்த வாந்தி வந்து நார்மலா இல்லாம அது என்னமோ வந்து ஒயிட்டும் கிரீனும் கலந்த சம்திங் ஏதோ ஒரு ஏலியன் வாந்தி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. இதுல பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், தான் தலைவனுக்கு ஏதோ ஆக போது, குடலை பிச்சிங் ஏதோ பண்ண போறான்னு. அப்படி வாந்தி அவர் எடுக்க என்ன ஆகுது வச்சுங்களா, ஒரு பல்லும் கேட்டின்னு வருது. ஐப்படம் விக்கிற மாதிரி ஒரு பல்லோட கேட்டின்னு வருது. சரி இதை வாந்தி எடுக்கிறாரு. வாந்தி எடுக்கும்போது பல்லு கேட்டின்னு வருது. என்னடா பல்லு கேட்டின்னு வருதுன்னு சொல்லிட்டு வாயுக்குள்ள விடுறாரு. புட்டுங்கிறாருங்க. புடிக்கி பார்த்தா இன்னொரு பல்ல தன்னைத்தானே எடுத்துக்கிறாரு. ஏண்டா கையை வச்சானே ஒட்டுன்னு தெரியுதுடா, ஏண்டா ஓட்டுற. அப்படி எடுக்கும்போது பல்லோட சேர்த்து அப்படியே ரத்தமும் பொலன்னு ஊத்துதுங்க. ரத்தத்தை பார்த்த ஆள் என்னமோ தெரியல, மயக்காட்சி ஊந்துட்டாரு. குளிச்சு பார்த்தா தெரியுது காலேஜ்ல இருக்காரு. ஆனா நீங்க நினைக்கிறது கனவுலாம் கிடையாதுங்க, நினைவு தான். ஓகேவா, காலேஜ் வந்து பேக் சீட்ல உட்காந்துக்கிறாரு. யார் பின்னாடி உட்காந்து, குவென் ஸ்டேசி அவங்க பின்னாடி தான் உட்காந்துக்கிறாரு.
சார் வந்து தூங்கி நிக்கிற பீட்டர் பார்க்கர் டே தம்பி ஏந்திரான்னு சொல்லிட்டு கேட்க குவென் என்ன பண்றாங்க, பீட்டர் ஏந்திரின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. அப்படி ஏந்திரிக்கும் போது தான் தெரியுது பீட்டரோட வாய் ஃபுல்லா ஜொல்லெல்லாம் வழிஞ்சு அப்படியே ஜெல்லியா வந்து ஸ்பைடர்மேன் பவர் கிடைச்சா எங்க ஆள் என்னெல்லாம் பண்ணுவான்டான், ஜொல்லு ஊத்த வச்சிட்டீங்க. அப்படி ஜொல்லு ஊத்தினுக்கிற பீட்டர் பார்க்கரை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன பண்றாங்க, டாக்டர் கிட்ட சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது வந்து டாக்டர் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அவரோட முடியல. அப்போ அவர் வந்து மண்டையை பிச்சுக்கின்னு பீட்டர் வந்து டப்புன்னு இப்படி பண்றாரு, கையோட ஒரு முடியும் வந்துருது. இது ஐயோட செகண்ட் ரெஃபரன்ஸ், புரியுதா? அப்படி டாக்டர்லாம் இவருக்கு என்னடா பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல நினைக்கும் போது தன்னோட வயிற்று அப்படியே பிச்சுக்கிட்டு ஒரு 4 கை வெளியே வருதுங்க. 4 கை, அவன் 4 கை தான், இது 4 கை. ஸ்பைடர் பொறுத்திருக்கு கை கால் 8 கால். ஸோ அந்த 4 கை வந்து அப்படியே உடம்பு பிரிச்சுக்கின்னு வருது. ஒரு வகையில பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 2ல வந்து டாக்காக்கு அந்த பவர் வந்து அந்த லேப்ல இருக்கிற எல்லா பெரிய அடிச்சு போடுவார் பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த சீன் மாதிரியே இருந்துச்சு. அந்த பிரம்மாண்டெல்லாம் எடுக்கல, ரத்தத்தை புஸ்குன்னு தெளிச்சு விட்டு அந்த சீனை வந்து ஆறரா காட்டிட்டாங்க. வெளியூர்ல தான் அடிக்கிறீங்க, சரி நம்ம வீட்டுக்காவது போவோம்னு சொல்லிட்டு பீட்டர் என்ன பண்றாரு, பல கொலைகளை பண்ணி அமானுஷ உருவத்தோட அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அது வரைக்கும் அவர் உருவத்தை யாரும் காட்ட மாட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பாவம் பென் பார்க்கர் தான் இருப்பாரு. பென் பார்க்கர் கேனான் ஈவெண்ட்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு, ஒரு விஷயம் நடந்துதான் ஆகணும், அது எல்லா யூனிவர்ஸ்லயும் நடக்கும். ஸோ ஆக பென் பார்க்கர் சாகணும், பென் பார்க்கர் செத்ததான் பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்பைடர்மேன் அவதரிப்பான். அது கொலகாரன் கொண்டா என்ன, ஸ்பைடர்மேன் கொண்டா என்ன, இதுலயும் பார்த்தா பென் பார்க்கர் செத்து. ஆனா யார் கையிலயும் இல்ல, ஸ்பைடர்மேன் கையில தான் சாவாரு. ஆனா அது பீட்டர் பார்க்கரோட கையால அவர் சாக முடியாது. ஸோ பீட்டர் வந்து தனக்குள்ள இருக்கிற ஃபுல்லா அந்த ஜெனடிக்கல் ஆர்ம் எல்லாம் மாறி ஒரு டோட்டல் டிட்டோ, ஒரு ஸ்பைடர் எப்படி இருக்குமோ அந்த உருவத்துக்கு அவர் ஃபார்ம் ஆயிடுவாரு. அந்த உருவத்துக்கு ஃபார்ம் ஆயிட்டு அந்த உருவத்தை பென் பார்க்கர் பார்த்து பயத்துல என்ன ஆகும் தெரியாது, அதுக்குள்ள ஸ்கிரீன் மூடுனதுக்கு அப்புறம் வந்து ஆன்மே அவங்க இங்கே வெளியே போயிருக்காங்க போல. பீட்டர் ரூமை பாக்குறாங்க, ஃபுல்லா வளவலையா இருக்கு. நீங்க ஸ்பைடர்மேன்ல பாக்குற மாதிரி நல்ல திக்கான வயர், அதை பிக்கவே முடியாத வெப் வயர்ன்ற பாருங்க, வெப் திக்கான வெப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலா ஒரு ஒட்டடை அடிச்ச வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெப்ல தான் பீட்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி வர வைக்கும் போது தான் ஆன்மே பாக்குறாங்க, ஒரு அதிர்ச்சி என்னன்னா பீட்டர் வந்து பென் பார்க்கரை சாவடிச்சது மட்டும் இல்ல, தன்னோட வாயால வந்து பென் பார்க்கரோட இதயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தின்னு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் டாப் ஆங்கிள் வந்து ஆன்மே ஒரு உருவம் பார்க்கும். அப்பதான் பீட்டர் பார்க்கர் வந்து ஆன்மே வந்து பார்த்துட்டு டக்குன்னு அவங்களும் சாவடிக்கலான்னு போயிடுவாரு. ஸோ சாவடிச்சுட்டு அப்படி அடிக்கும் போது தான் ஒரு உருவத்தை பார்க்கணும். கண்ணெல்லாம் வந்து ஸ்பைடருக்கு எப்படி எல்லா இடத்துலயும் கண்ணு இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி ஸ்பைடருக்கு வந்து வாயில ஒரு கொடுக்கு இருக்கும், அதே மாதிரி கொடுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு கோர உருவத்தோட ஃபுல் ஸ்பைடர்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாரு. மனுஷன் பாதி மிருகம் பாதி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் அந்த படத்தை முடிப்பாங்க. பட் ஆனால் கிளைமேக்ஸ்ல இவங்களும் போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா முழுசா ஸ்பைடரா மாறி அந்த ஸ்பைடர் வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து சாவடிச்சு அதோட கதையை முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து ஃபேன்ஸுகளால் எடுக்கப்பட்ட தி ஹாரர் ஸ்பைடர்மேன். இந்த ஹாரர் ஸ்பைடர்மேன் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னன்னா, விஜய் டிவியில வந்து ஸ்பைடரோ சம்திங் ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் போட்டாங்க. அது இதே மாதிரி ஏதோ ஒரு லேப்ல ஒரு இன்செக்ட் இருக்கும், அது ஒருத்தனை கடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சம்திங் உடம்புல வந்து நல்ல பவர்லாம் கிடைக்கும் போது மார்னிங் தூங்கிக்கும் போது பாத்தீங்கன்னா அவனுடைய சொல்லலாம். ஸோ தொப்புல இருந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு வெப்பு மேல இருந்து விட்டுட்டு அதுல இருந்து தூங்கி இருப்பான். அவனே அறியாம அந்த வெப்பு வந்து இதா இருக்கு. கொஞ்ச நாள் ஹீரோயினுக்கு நடக்க போற ப்ராப்ளம் கூட அவனுக்கு தெரிஞ்சு ஹீரோயினை காப்பாத்தலாம் போவான். ஆனா அப்படி போகும்போதுதான் அவனுக்கு தெரியும் தன்னைத்தானே வந்து என்னமோ ஆகுது, ஜொல்லு ஊத்துது, கண்ணுல மூஞ்சில என்னென்னமோ வளருது, அப்படியே ஃபுல்லா தன்னைத்தானே தெரியாம ஃபுல்லா அது வந்து ஒரு இன்செக்ட் ஸ்பைடர் மாதிரியே அவர் ஆயிடுவாரு. ஸோ இந்த இதுவா குழந்தைங்களும் சரி, நம்ம வந்து அடல்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிடணும். ரேடியோ ஆக்டிவா தானே என்ன, இல்லைன்னா வந்து காமா ரேடியேஷன் நம்ம உடம்புல பட்டா என்ன, நம்ம வந்து சூப்பர் ஹீரோ தான் மாறணும், உலகத்தை காப்பாற்றணும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா வச்சுங்களா, ஒரு நாய் கடிச்சாலும் நமக்கு தான் உடம்புல வியாதி வரும். ஏன்னா ஒரு ஸ்பைடர் வந்து கடிக்கிறதுக்கு விஷம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ரேடியோ ஆக்டிவ்ன்றதுலாம் என்னதுமா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிலந்திக்குள்ள இருந்தா அது எப்படி இருக்கும், அதே அந்த சிலந்தி வந்து நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதை எமிட் பண்ணிட்டு அது செத்து போச்சு, நம்ம உடம்பு தாங்குமா, பீஸா வெடிச்சு செதறி இருக்கும். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு, கற்பனைன்னு ஒன்று இருக்கு. நம்ம பார்த்த ஸ்பைடர்மேன், நம்ம ஆண்டு அனுபவிச்ச ஸ்பைடர்மேன் எல்லாம் கற்பனை ட்ராக்ல தான் இருப்பாங்க. அதுக்குன்னு இந்த ஷார்ட் பிலிம்ல இருக்கிற மாதிரி ஐயோ இந்த மாதிரி சிலந்தி கடிச்சா நானும் இப்படிதான் சிலந்தியா மாறிடும்னா அதெல்லாம் மாற மாட்டீங்க. அது மாற ஸ்டேஜ் எதுவும் வராது. நீங்க உடம்பால வீக் ஆயிட்டு நீங்களே செத்து போயிருவீங்க. நம்ம சின்ன வயசுல வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒரு ஸ்பைடர்மேன் சீரிஸ் போடுவாங்க. ஸோ சேம் டிட்டோ இதே தான். ஸ்பைடர் கடிச்சதுனால பீட்டர் பார்க்கருக்கு வந்து ஸ்பைடர்மேன் பவர் இருக்கும், உலகத்தை காப்பாத்திருப்பாரு. ஆனா அது போக என்ன ஆகும்னா, அவரோட டிஎன்ஏ வந்து ட்ரிகர் பண்ணி அவர் உடம்புல வந்து 4 கை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தன்னைத்தானே அப்படியே ஸ்பைடராகவே மாறிடுவாரு. புளித்தி மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கே வந்து ஸ்பைடர்மேன் ஆகணுன்றதான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம்.
ஏதோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் நம்மளை கடிக்காதா, நம்மளும் வெப்பூட மாட்டோமா, ட்ரெஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றது அளவுக்குலாம் யோசிச்சிருக்கேன். கிறுக்கு குட்டியானா இந்த மாதிரி நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பாந்து எடுக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்துச்சு வச்சிங்களேன், வேணாம் ஸ்பைடர் மேன்லாம் வேணாம், நான் போக்கிரி மேன் மாதிரி விஜய் மேன் நின்னுக்கிறேன்னு சொல்லி நின்னுப்பேன்.